அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி. மதன் ரவிச்சந்திரன், சவுக்கு மீடியா. ஸோ இதை நம்ம ஸ்டிங்னு சொல்ல முடியாது மக்களே. இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு டேட்டா திருட்டுன்னு தான் சொல்லணும். அதாவது சவுக்கு மீடியாவில் இருக்கக்கூடிய ஒரு ரா ஃபுட்டேஜை மதன் எடுத்துகிட்டு வந்துட்டான். ஸோ இதுக்கு எடுத்துகிட்டு வந்ததுக்கு அவன் பல காரணம் கற்பிச்சிட்ருக்கான். என்ன சொல்கிறேன்னா, என்னோடய 6 சோர்ஸ் அங்கே இருக்குது, அவங்க மூலிமா இந்த ரா ஃபுட்டேஜை நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். பட் அதுவுமே திருட்டு தான். ஏன்னா ஒரு ரா ஃபுட்டேஜை இவங்க ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து இல்லை வீடியோ எடுத்து அதை மதன் காமிச்சிருந்தாங்க அப்படின்னா தென் தட் கேன் நாட் பி எ திருட்டு. அது அதுவாக ஸ்டிங்குன்னு சொல்லலாம். ஆனால் ஒருத்தவங்க ரா ஃபுட்டேஜையே நீ எடுத்துகிட்டு ஃபோல்டராக வச்சுருக்கு அப்படின்னா தென் இஸ் கம்ப்ளீட்லியே திருட்டு தான் சொல்லணும் மக்களே. ஸோ இப்போ இந்த திருட்டில் அடுத்த ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கான் மதன் ரவிச்சந்திரன். அதில் அந்த வீடியோவில் என்ன எக்ஸ்போஸ் பண்ணுறான், என்ன பில்டப் கொடுக்குறான், முக்கியமாக பார்த்தீங்கன்னா நக்கீரன் கோபாலை விட அதிகமான ஒரு கில்மா நரேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கான் மதன் ரவிச்சந்திரன். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தமிழில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களில் டோட்டலாக வில் டேக் டிஜிட்டல் அண்ட் மெயின் ஸ்ட்ரீம்ஸ் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா எந்த கேஸ் எடுத்தாலும் அதில் கில்மா சேர்க்கறதுல எக்ஸ்பர்ட்னா நக்கீரன் கோபால் தான். ஆனால் அந்த நக்கீரன் கோபாலையே ஓவர் பிட் பண்ணுறளவு கில்மா சேர்த்து வச்சிருக்கிறான் மதன் ரவிச்சந்திரன். என்ன எங்கே சேர்த்து வச்சிருக்கிறான் அப்படிங்கிறத பற்றியும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். மதன் ரவிச்சந்திரன் சவுக்கு மீடியாவிலிருந்து எடுத்து ரிலீஸ் பண்ணுற அந்த ரா ஃபுட்டேஜ். ஆக்சுவலாக மக்களே, இது ரா ஃபுட்டேஜாக எங்கிட்ட எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு மதன் சொல்கிறதுனால சொல்ல முடியாது. இது திருட்டு கேஸில் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏனால் ஒருத்தவங்களோட ஆஃபீஸில் இருந்து அவங்க ஏதோ ஒரு சோர்ஸின் மூலியமாக அந்த ரா ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு இவன் ரிலீஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இது மிகவும் தவறான ஒரு குற்றச்செயல் தான் பார்க்க முடியுது மக்களே. ஸோ சப்போஸ் இதில் யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா இது திருட்டாக கூட எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. பட் அதுக்கெல்லாம் கவர்மெண்ட்ஸ் ஒத்துழைக்கணும். ஏஜென்சிஸ், போலீஸ் டிபார்ட்மெண்ட் கம்ப்ளைண்ட் கொடுத்து இதை எடுத்துக்கணும். இது நிறைய ப்ராசஸ் இருக்கின்றது. ஆனால் கோர்ட்டுக்குன்னு போயிட்டால் கண்டிப்பாக இது ஒரு திருட்டு வழக்காக பதிவு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது மக்களே. ரைட், இப்போ இதை ஸ்டிங்குன்னு நம்ம சொல்லவே முடியாது. இது கம்ப்ளீட்லியே தெஃப்ட், டேட்டா தெஃப்ட். எப்படி சவுக்கு சங்கர் டிவிஎஸ்சியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தப்போ டிவிஎஸ்சி டைரக்டருடைய லேப்டாப்லேருந்து, உபாத்தியாய லேப்டாப்லேருந்து ஆடியோவை திருடி காசுக்கு விற்றானோ அதே மாதிரி காசுக்கு விற்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோவை கம்ப்ளீட்டாக பேப்பர்ஸில் கொடுத்து போட வச்சான். டெக்கன் கிரானிக்கலில் போட்டாங்க, ஜெயா டிவியில் போட்டாங்க, மக்கள் டிவியில் போட்டாங்க. ஸோ இதே மாதிரி தான் மதன் ரவிச்சந்திரனும் கிட்டத்தட்ட அந்த சவுக்கு மீடியா அப்படிங்கிற அந்த ஒரு மீடியாவில் இருக்கக்கூடிய டோட்டலான ரா ஃபுட்டேஜ் திருடிட்டு இப்போ அவன் சேனலில் போட்டுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறத இங்கே பார்க்க முடியுது மக்களே. சரி, இப்போ இது தனியாக ஒரு பக்கம் இருக்கட்டும். இது ஒரு திருட்டு அப்படிங்கிறது இங்கே நமக்கு ஓரளவுக்கு தெரியுது. இதில் கம்ப்ளைண்ட் தராங்களா தரலையா என்ன நடக்குதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். செகண்டரி திங், இப்போது நேற்று பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ரொம்ப பில்டப் கொடுத்துக்கிட்டு இருந்தான் மதன். ஆக்சுவலாக இன்னும் வருஷா பூதம் இருக்குன்ட்டு இருந்தான். அது வெளியே வர்றது பூதமா, அலாவுதீன் பூதமா இல்லை பனிக்குட்டியா நமக்கு தெரியாமல் இருந்துச்சு. ஸோ அது வெளியே வந்தது பூதமாக பன்னிக்குட்டியா அப்படிங்கிறதுல இப்போ செகண்ட் அவன் ரிலீஸ் பண்ணுறக்கூடிய இந்த வீடியோ வச்சு பார்க்குறப்போ அது பூதமும் இல்லை பன்னிக்குட்டியும் இல்லை, ஒன்றுமே இல்லை, வெறும் காற்று தான், புஷ்ஷுன்னு இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது மக்களே. இதை ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, தேவர் ஜெயந்தியில் பல மேட்டர் நடந்திருக்கு. சவுக்கு அப்படி பண்ணிட்டான், இப்படி பண்ணிட்டான், பயங்கரமாக பண்ணிட்டான்னு சொல்லிட்டு என்னென்னமோ பில்டப் கொடுத்துட்டு இருந்தான். இப்போது அந்த ஃபுட்டேஜ் ரிலீஸ் பண்ணிருக்கான். அதில் என்ன இருக்குது, என்ன தப்பாக நரேஷன் கொடுத்துட்ருக்கான்றதை பார்த்துருவோம். சரி, ஒரு ஆஸ்பெக்ட் மீடியாக்குள்ளே இருக்க எல்லாருக்குமே தெரியும், சவுக்கு சங்கர் அப்பப்போ எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி பணம் தருதோ அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி வேலை பார்ப்பான்ற நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். இது வரைக்கும் நாம் விசாரித்த வரையில் பிஜேபிக்கு வேலை பார்த்துருக்கான், ஏடிஎம்கேக்கு வேலை பார்த்துருக்கான், சீமானுக்கு வேலை பார்க்க கேட்டிருக்கான். பட் இவன் டிமாண்ட்ஸ்க்கு அவங்க ஒத்து வரல, அவங்க பட்ஜெட் இஷ்யூ சொல்லிட்டாங்க. விஜய்க்கு வேலை பார்க்கவும் போய் கேட்டிருக்கான். சவுக்கு இவனே போய் பேசியிருக்கான்னு சொல்கிறாங்க. விஜய் கிட்ட விஜயோடைய கீழே ஒரு லெக்ஸ் பேசியிருக்கான். இல்லைங்க நான் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தவிர்த்திருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே இது வரைக்கும் டிஎம்கே மட்டும்தான் சவுக்கு வேலை பார்க்குறதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கல. அதுலேயும் சவுக்கு சங்கர் பார்த்தீங்கன்னா டிஎம்கேலேயே ஒருத்தரை பற்றி மட்டும் பேச மாட்டான், அவன் புகழ்ந்து தள்ளுவான். அவங்க யாருன்னா கனிமொழி அவர்கள். ஸோ கனிமொழி எம்பியை பற்றி அவன் பேசவும் மாட்டான், பேசினாலும் புகழ்ந்து தள்ளுவான், கட்சியை கொடுத்துட்டு போயிருங்கன்னு சொல்லுவான். அது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா கனிமொழி மட்டும்
எப்பா என்னை பற்றி பேசிடாதப்பா, இந்தாப்பா என்னப்பான்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறதும் வந்து இங்கே எல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான். மீடியாக்குள்ளே இருக்கிற எல்லாருக்குமே இது தெரியும். ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்ட். செகண்ட் ஆஸ்பெக்ட், இப்போதைக்கு ஏடிஎம்கேக்கு சவுக்கு சங்கர் வேலை பார்த்துட்ருக்கான் அப்படிங்கிற விஷயத்தை மக்களுக்கு சொல்வதற்கு, மக்களுக்கு எடுத்து காட்டுவதற்கு இவன் பண்ணக்கூடிய இந்த ஒரு வீடியோ அப்படிங்கிறது பிரயோஜனமாக இருந்திருக்காங்க கேட்டால் கண்டிப்பாக இருந்திருக்குன்னு சொல்லணும். அதாவது அங்கே நேரில் போகிறாங்க, அந்த தேவர் ஜெயந்திக்கு போகிறாங்க. தேவர் ஜெயந்திக்கு போகிறப்ப அங்கே உள்ளவங்கலாம் சொல்கிறாங்க இபிஎஸ் வந்து ஒரு இன துரோகி அப்படிங்கிறாங்க. சரி, அடுத்த ஒரு கேள்வி இருக்கும் மக்களே, ஏன் இபிஎஸ்ஸை இன துரோகின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கும். அதையும் நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. அதே மாதிரி இபிஎஸ்சில் வந்து நாங்கள் ஓட்டு போட மாட்டோன்ற மாதிரி இபிஎஸ்ஸை திட்டுறாங்க சில பேர். இப்போ எல்லாருமே இபிஎஸ்ஸை திட்டுறாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா அவன் சொல்கிறான் பயங்கர ஃபுட்டேஜ் இருக்குன்னா பல போட்டது பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் போட்டிருக்கான். ஒரு 4 பேர் பேசுறது மட்டும் தான் போட்டிருக்கான் அந்த இடத்துல. அப்போ அந்த 4 பேர் பேசுறது மட்டும்தான் அகெயின்ஸ்டாக இருக்கா இல்லை மொத்தமாக அகெயின்ஸ்டாக இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஒன்று. 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட்டு, இந்த இடத்துல அங்கே ஒன்று கேட்டுட்டு அங்கே சில ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த ஃபுட்டேஜை அவனுடைய சேனல், சவுக்கு மீடியா சேனல் ரிலீஸ் பண்ணவே இல்லை அப்படிங்கிறத குற்றச்சாட்டாக முன் வைக்கிறான் மதன் ரவிச்சந்திரன். என்ன சொல்கிறான்னா, இதை வந்து பத்திரப்படுத்தி வச்சுப்பான், நாளைக்கு இவங்களையே பிளாக்மெயில் பண்ணுறது கூட உபயோகப்படுத்திப்பான் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்கிறான். 3. 4வது பார்த்தீங்கன்னா, அங்கெல்லாம் வந்து எல்லோரும் தேவ ஜெயந்திக்கு போயிட்டுருக்கிறத கேமரா பின்னிருந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறத ஃப்ரண்ட்டில் லேடிஸ் போயிட்டுருக்காங்க. இந்த ஆஸ்பெக்டில் அங்கே வந்து ஒரு தப்பான நரேஷனை கொடுத்து மதன் ரவிச்சந்திரன் வந்து நேற்று போட்ட வீடியோவை ஒரு கில்மா வீடியோவை மாற்ற ட்ரை பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது பார்க்க முடியுது மக்கள். 5வது விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த தேவர் ஜெயந்திக்கு போயிட்டு வந்ததற்கு பிறகா இல்லை போவதற்கு முன்னாடியா அப்படிங்கிற தெளிவு நமக்கு தெரியவில்லை. ஏனென்றால் ரெட்பிக்ஸில் ஒரு வீடியோ சவுக் சங்கர் பேசியிருக்கான். அந்த வீடியோவில் ஏன் வந்து தேவர்கள், அதாவது முக்கியமாக சவுத்தில் இருக்கக்கூடிய மக்களை வந்து ஒரு கம்பெனி எடுத்துக்க மாட்டாங்க, அதே கோயம்புத்தூரில் தான் எடுத்துப்பாங்க. ஒரு கோயம்புத்தூரில் ஒரு காலேஜில் படிக்கிறவங்களுக்கும் சதர்ன் பார்ட் ஆஃப் தமிழ்நாட்டில் ஒரு காலேஜில் படிக்கிறவங்களுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒரு கேம்பஸ் இன்டர்வியூவில் அந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கிறப்போ யாரை கேம்பஸுக்கு செலக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சதர்ன் பார்ட் ஆஃப் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய, முக்கியமாக வந்து திருநெல்வேலி அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய காலேஜில் படிக்கக்கூடிய மாணவர்களை எடுப்பதை விட கோயம்புத்தூரில் படிக்கிற மாணவர்கள் எடுக்கிறது அதிகமாக இருக்கும். அது இல்லையா ஆமாவா, அது ஏன் அப்படின்னு ஒரு நேரட்டிவ் கொடுத்துருக்கான் சவுக் சங்கர். இது உண்மையா பொய்யான்னு கேட்டிங்கன்னா சத்தியமான உண்மை. ஒரு கோயம்புத்தூரில் பிஎஸ்டி காலேஜில், உதாரணத்துக்கு சொல்கிற மக்களே, ஒரு பிஎஸ்டி காலேஜில் படிக்கக்கூடிய ஒரு நபர்கள் அவங்கள வந்து கேம்பஸில் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து எடுத்துப்பாங்க, ராதர் தென் பீப்புள் ஹூ ஸ்டடீஸ் இன் தி சதர்ன் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு. இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கின்றன. ஃபஸ்ட்டு இங்கேருந்தே பார்த்துருவோம். ஒரு சதர்ன் பார்ட் ஆஃப் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங் கம்யூனிகேஷன் இஷ்யூஸ் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அது சிட்டி கிடையாது. இப்போ கோயம்புத்தூர் சிட்டியில் படிக்கக்கூடிய நபர்களுக்கு கம்யூனிகேஷன் நல்லாயிருக்கும், முக்கியமாக இங்கிலீஷ் லாங்குவேஜ் கம்யூனிகேஷன் நல்லாயிருக்கும், ராதர் தென் சதர்ன் பார்ட்டில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு. இதுதான் மேஜரான பாயிண்ட். செகண்டரி பாயிண்ட் வந்து அக்கஸ்டம் டு த கார்ப்பரேட் கல்ச்சர். அது வந்து சிட்டிக்குள்ளே வாழ்ந்த பசங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அக்கஸ்டமாகிடுவாங்க. வேறஸ் நீங்கள் சதர்ன் பார்ட்டில் படிக்கிற பசங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது 2வது பாயிண்ட்டு. 3வது பாயிண்ட்டு, டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா 2 பேர்லேயும் யார் அதிகமாக டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க அப்படின்றத பார்க்குறப்போ டிபெண்ட்ஸ் ஆன் பர்சன் டு பர்சன் தான். ஆனால் மற்ற எக்ஸ்ட்ரா கரிக்குலரை பொறுத்தளவுக்கு, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆஸ்பெக்ட்ஸில் பொறுத்தளவுக்கு சதர்ன் பார்ட்டை விட கோயம்புத்தூரில் ஈஸியாக எடுத்துப்பாங்க கேம்பஸில் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். இதுக்கு மதன் என்ன பண்ணுறான்னா, எப்படி வந்து தேவர் சமூகத்தை அசிங்கப்படுத்துகிறான் பாருங்கள் அப்படின்னு ஒரு நேரட்டிவ் கொடுக்குறான். இந்த இடத்துல என்ன பார்க்கணும்னா மக்களே, இந்த இன்டர்வியூ கொடுத்ததுக்கு அப்புறம்தான் தேவர் ஜெயந்திக்கு சவுக்கு போனானா, இல்லை தேவர் ஜெயந்திக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த இன்டர்வியூ கொடுத்துருக்கானா அப்படிங்கிற தெளிவு நமக்கு தெரில. ஏனால் என்றைக்கு இந்த இன்டர்வியூ கொடுத்துருக்கான் அப்படிங்கிறது அந்த சேனல்லே வந்துடும். ஆனால் தேவர் ஜெயந்தி அந்த விழாவுக்கு என்றைக்கு போனான் அப்படிங்கிறது நமக்கு தெரில. அந்த டேட் கிடச்சிதுன்னா இந்த டேட்டை கம்பேர் பண்ணி வச்சு பார்த்து நம்ம சொல்லலாம் அந்த விஷயத்தை. ஸோ அந்த இடம் ரூல்ட் அவுட் ஆயிடுச்சு. அடுத்த முக்கியமாக, ஏன் இபிஎஸ்ஸை இன துரோகின்னு சொல்கிறாங்க அங்கே மக்கள் அப்படிங்கிறத தெளிவுபடுத்திக்கலாம் மக்களே. உங்களுக்கு அதிமுகவில் 2021 எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் பாமகவும் கூட்டணியில் இருக்கிறாங்க, தேவர் சமூகமும் ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க. முக்கியமாக அங்கே வந்து நம்ம
2 பேரை சொல்லணும். ஒன்று ஓபிஎஸ், இன்னொன்று நடிகர் கருணாஸ். இவங்க 2 பேருமே ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க இபிஎஸ் கூட. ஓபிஎஸ் க்ளோஸாக இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. ஆனால் கருணாஸ் ரொம்ப க்ளோஸாக இருந்தார் இபிஎஸ் கூட. இதை ஒத்துக்க வேண்டிய விஷயம். இன்ஃபேக்ட் கூவத்தூரில் ரீசெண்டாக பார்த்து தெரியும், கூவத்தூரில் கருணாஸ்லாம் வந்து பங்கேற்றிருந்தார். நிறைய விஷயம் வெளியே வந்து ராஜுன்ற ஒரு நபர் பேசியிருந்தப்போ நிறைய விஷயம் பேசினா அப்போ தான் தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா இபிஎஸ் அவர்களும் கருணாஸ் ரொம்ப க்ளோஸாக இருந்திருக்காங்கன்றது தெரியுது. என்ன சிக்கல் வந்து 2021 எலெக்ஷனுக்கு முன்னாடி பாமகவுடைய ஒரு கோரிக்கை நிறைவேற்றின் பட்சத்தில் அவங்களுக்கு வன்னியர் சமூகத்துக்கு 10.5% ரிசர்வேஷனை அவர் இபிஎஸ் ஒதுக்கி கொடுக்குறாரு. இது கொடுத்தவொடனே பாமக மொத்தமும் செம்ம ஹாப்பி, வன்னியர் சமூகம் மொத்தமும் ஹாப்பி. ஸோ வன்னியர் இஸ் ஆல்சோ கம்மிங் அண்டர் எம்பிசி, தேவர் இஸ் ஆல்சோ எம்பிசி. நம்ம இதையும் புரிஞ்சுக்கணும். ஒரு எம்பிசி சமூகத்தில் தேவரும் இருக்காங்க, வன்னியர்ஸும் வராங்க. அப்போ அதில் தேவர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வன்னியர்களுக்கு 10.5% ரிசர்வேஷன் கொடுத்ததுனால எங்களுக்கு இது அடிபடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் முக்கியமாக இந்த ஒரு ஆஸ்பெக்டில் தான் தே ஆல் பிகம் ரேஜ். எந்த அளவுக்கு ரேஜ்னால், இப்போ 10.5% ரிசர்வேஷன் கொடுத்ததை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போட்டது தேவர் சமூகத்தை சேர்ந்த நபர்கள் தான். அதற்கு உறுதுணையாக கூட சப்போர்ட்டாக இருந்தது நடிகர் கருணாஸும் இபிஎஸும் க்ளோஸாக இருந்த சமயத்திலேயே இந்த ரிசர்வேஷன் வந்து ஒரு மிகப்பெரிய பிரிவினை ஏற்படுத்துச்சு. வன்னியர்களுக்கும் பாமகவிற்கும் சப்போர்ட் செய்த இபிஎஸ்ஸால் தேவர் சமூகத்தில் சேர்ந்த கருணாஸையும் தேவர் சமூகத்தில் உள்ள மக்களையும் அவர் கன்வின்ஸ் பண்ண முடியலை அப்படிங்கிற நிதர்சனமான உண்மை. ஸோ ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ண போய் இன்னொருத்தர் வந்து அகெயின்ஸ்டாக மாட்டாங்க. இப்போ இந்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா 2 பேரும் வச்சுட்டு போயிட்டாங்க. இது அடுத்த ஒரு கொடுமையான கூத்து. ஸோ இதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா இபிஎஸ் துரோகின்னு சொல்கிறாங்க தேவர் சமூகத்து மக்கள். ரிசர்வேஷன் இன்னொன்று சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த கேஸ் போது சுப்ரீம் கோர்ட்டில் அங்கே லாயர்ஸை ஃபுல்லாக அலோகேட் பண்ணி அப்பாயிண்ட் பண்ணி அந்த லாயர்ஸ்க்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணது யாருன்னா கருணாஸ். நமக்கு எல்லாருக்கும் தெரியும் மக்களே, கருணாஸ் கிட்ட வந்து ஒரு அட்வொகேட் விங் இருக்கிறாங்க, டிஃபெண்டர்ஸ்னு சொல்லுவாங்க. நீங்கள் சாலிகிராமம் பக்கம் வந்தால் தெரியும், நிறைய ஜீப்ஸு, பெரிய பெரிய இன்ஃபேக்ட் இனோவா அண்ட் தென் ஸ்கார்பியோஸு, ஜீப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃபெண்டர்ஸ்னு போட்டு ஓடிட்டுருக்கும். சாலிகிராமத்தில் வந்து ஒரு பெரிய இண்டிவிஜுவல் பில்டிங்கே விலைக்கு வாங்கி அங்கே வந்து கம்ப்ளீட்டாக ஒரு அட்வொகேட் ஆஃபீஸ் நடத்திட்டு இருக்கார் கருணாஸ் அட்வொகேட்டாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை. பட் அவர் நடத்திக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு டிஃபெண்டர்ஸ் அப்படிங்கிற கம்பெனி ஒன்லி ஒரு அட்வொகேட் விங்கை நடத்திட்டுருக்கார். ஸோ இவங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க உள்ள அட்வொகேட்ஸ்க்கு வந்து லிங்க்ஸ் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. நான் அதை வந்து பர்சனலாக பார்த்தது கிடையாது. பட் ஸ்டில் அவங்க சொல்கிறது நான் சொல்கிறேன். இந்த இடத்துல சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் ஏஓஆர் அப்பாயிண்ட் பண்ணி ஏஓஆர் மூலியமாக அங்கே ஒரு சீனியர் லாயரை பிடிச்சி அந்த இடத்துல இந்த கேஸை போட்டது கருணாஸ். ஸோ பாமகவுக்கு வன்னியர் சமூகத்துக்கு 10.5% ரிசர்வேஷன் கொடுத்ததுனால தேவர் சமூகத்தை பூரா அவர் வந்து வஞ்சிச்சிட்டாரு, ஸோ இன துரோகி ஆயிட்டாரு அப்படிங்கிற ஒரு நேம் உருவானதற்கு காரணம் இபிஎஸ்க்கு இதுதான். சுப்ரீம் கோர்ட் இந்த கேஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் சொல்கிறாரு, எனக்கு அந்த கேஸை நான் வந்து ரிசர்வேஷன் இபிஎஸ் கொடுத்தது நான் தப்புன்னு நான் சொல்ல வரல, இப்போதைக்கு நான் ஹோல்டு போடுறேன். ஏனால் 10.5% ரிசர்வேஷன் கொடுத்துருக்காரு, அதற்கேற்ற மாதிரியான எந்த பாப்புலேஷனில், தமிழ்நாட்டு பாப்புலேஷனில் எவ்வளவு சதவிகிதம் வன்னியர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற டேட்டாஸ் வேணும், தரவுகள் வேணும். தரவுகள் இல்லாமல் நான் இந்த கேஸை நான் விசாரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்போதைக்கு ஸ்டே ஆர்டர் கொடுக்குறாரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ். இதான் நடந்த சம்பவம் மக்களே. இதனால தான் அவனால் புரிஞ்சிக்க முடியுது, உங்கள் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸில் உங்களுக்கு சவுக் சங்கர் அப்படிங்கிற நபரை வந்து அதிமுக வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அஃப்கோர்ஸ் தே ஃபன் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போது கம்ப்ளீட்டாக டவுன் சவுத்தில் இபிஎஸ்க்கு என்ன மாதிரியான ரிசப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிற செக் பண்ணுறதுக்காக கூட தேவர் ஜெயந்தி அன்றைக்கி, ஏன்னா தேவர் ஜெயந்தின்றது வந்து ஒரு மிகப்பெரிய விழா, தேவர் சமூகம் பூரா அங்கே வந்திருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல போயிட்டு ஒரு இன்டர்வியூ மாதிரி எடுத்தால் அங்கே இருக்கக்கூடிய தேவர்கள் இபிஎஸை பற்றி என்ன மனநிலைமையில் இருக்கிறாங்கன்றதை தெரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிற காரணத்தினாலையும் கூட அங்கே அனுப்பப்பட்டிருக்கலாம். இதில் நீங்கள் பார்த்தா தெரியும், லியோ ஸ்டாலின் வந்து கேள்வி கேட்குறப்போ இபிஎஸ் அகெயின்ஸ்டாக கேள்வி கேட்டிருப்பான். இபிஎஸ் யாரும் கேட்க மாட்டான். ஹி டசன்ட் ப்ளே டெவில்ஸ் அட்வொகேட் ரோல் தேர், ஹி பிளேஸ் த ப்ரோ ரோல் தேர். நம்ம அதை பார்க்கணும், ஒரு சின்ன ஒரு ஆஸ்பெக்ட் யோசித்து பார்க்கணும். அது சப்போஸ் இபிஎஸ்ஸை வந்து சப்போர்ட் பண்ணி அங்கே பேசி அந்த இடத்துல லியோ ஸ்டாலின் கேள்வி கேட்டிருந்தான் அப்படின்னால்
தென் இட் கேன் பி அ டிஃப்ரெண்ட் சினாரியோ. ஒரு பணம் கொடுக்குற ஃபண்ட் பண்ணுற முதலாளி தான் இபிஎஸ் சவுக்கு மீடியாவுக்கு. ஆனாலும் அங்கே லியோ கேட்குறப்ப பார்த்திங்கன்னா கேள்விகளை இபிஎஸ் எதிராக கேட்டுட்ருப்பான். ஸோ அப்போ தான் அவங்ககிட்டருந்து உண்மை வெளியே வரும் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் ஒர்க் பண்ணிருப்பாங்க இந்த அசைன்மெண்ட்டை. இந்த அசைன்மெண்ட்டு ஒர்க் பண்ணதே இவங்க எடிட் பண்ணி மேபி இபிஎஸ்ட்டை கொடுத்துருக்கலாம், நமக்கு தெரியாது, கொடுத்து பார்க்க சொல்லியிருக்கலாம். சேஃப்டிக்கு இபிஎஸ் சொல்லியிருக்கலாம், இந்த ஃபுட்டேஜை வைங்க சொல்லியிருந்துருக்கலாம் மேபி. இல்லை ஒரு சேனலில் வந்து ஹார்ட் டிஸ்க் எக்ஸ்ட்ரா நிறையா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க மக்களே, ஹார்ட் டிஸ்க் பல்காக வச்சுருக்காங்க அப்படின்னா எல்லா ராவியுமே வைக்க சொல்லியிருக்கலாம். ஏன்னா அது அவங்க தேவைப்படுறதா இருக்கலாம், பின்னாடி எப்போனா தேவைப்படுறதா விஷயமா இருக்கலாம். ஸோ ஒரு ரா ஃபுட்டேஜ் ரெடி பண்ணுறாங்க பண்ணலன்றதை வச்சு மட்டும் அவங்களுடைய விஷயத்தை தப்பு நம்ம சொல்கிற முடியாதுன்றதையும் அடுத்து பார்க்க வேண்டியது இருக்குது. ரைட், அடுத்தது மிக முக்கியமான சமாச்சாரம் என்னால் இந்த ஒரு அசைன்மெண்ட் அப்படிங்கிறதை இபிஎஸ் கொடுத்து சவுக்கு செஞ்சுருக்காங்க, சவுக்கு மீடியாவில் மொத்தம் பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை மக்களிடத்தில் எக்ஸ்போஸ் பண்ணதுக்கு இது உபயோகரமாக இருக்குமான்னு கேட்டால் 50% யூஸ்ஃபுல். ஆனால் ஒரு ஆஸ்பெக்டில் பார்க்கணும், நடுநிலையாளன் நானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சவுக்கு சங்கர் நடுநிலையாளன் கிடையாது, இபிஎஸ்க்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்கான் அப்படிங்கிறது நமக்கெல்லாம் தெரிந்த சமாச்சாரம். அதை வச்சு மக்கள்கிட்ட இதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு சின்ன 50% வந்து ஒரு நம்பிக்கையை மாற்றக்கூடிய ஆஸ்பெக்டாக இருக்குது, இல்லைன்னு சொல்ல வரல மக்களே. பட் ஸ்டில் இது வந்து க்ரைம்குள்ளே வருமா அப்படின்னு கேட்டால் வராது. ஏன் நான் சொல்கிறேன் மக்களே, மதன் ஃபஸ்ட்டு ஒரு பில்டப் கொடுத்துருந்தான். என்ன சொன்னான்னா சவுக்கு சங்கருக்கும் ஜாஃபர் சாதிக்குமே லிங்க் இருக்குதுன்னு பேசியிருந்தான். அது ஒரு பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, ஆதானில் இருக்கக்கூடிய ஆஃபீஸ்லுக்கும் அவங்க தான் வந்து மிகப்பெரிய ட்ரக் பெட்லர்ஸு. ஸோ அவங்க சவுக் சங்கர்லாம் வந்து மிகப்பெரிய ட்ரக் பெட்லர்ஸாக இருப்பாங்க அப்படின்னு அடுத்த ஒரு விஷயம் சொல்லியிருந்தான். அண்ட் தென் லியோ ஸ்டாலின் வந்து ஹி யூசஸ் கிஸ்ஸான்றது அது வேறு விஷயம், அதனுடைய பர்சனல் சமாச்சாரம். அண்ட் ஹீ பிகம்ஸ் தி விக்டிம் தர், அவங்க அக்யூஸ்ட் ஆக மாட்டான், அது வேறு விஷயம், அதை விட்டுடலாம். இந்த 2 ஆஸ்பெக்ட் இருக்குது பாருங்கள். எந்த இடத்துல அது வந்து பக்காவாக சவுக்கு சங்கர் வாயாலேயே உண்மையை வளரிட்டான்ப்பா உண்மையை, இந்த உண்மையை வெளியிட்டோம்னா அடுத்தது ஏஜென்சிஸ் உள்ளே வருவாங்க சவுக்கு மீடியாவுக்குள்ளே. லோக்கல் போலீஸாக இருக்கலாம், என்ஐஏவாக இருக்கலாம், என்சிபியாக இருக்கலாம், யாருன்னா உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயங்கர பில்டப்பை கொடுத்துட்டு இப்போ அந்த பில்டப்புக்கு ஏற்ற மாதிரி கண்டென்ட் இருக்காங்கட சத்தியமாக இல்லை. மேபி வி கேன் சே இன் திஸ் வே, இதுவரையில் அந்த மாதிரியான பில்டப்புக்கு ஏற்ற கண்டென்ட் இன்னும் வெளியாகலை. இப்படி தான் சொல்லணும் இந்த விஷயத்தை. அதாவது ஜாஃபர் சாதிக்குக்கும் சவுக்கு சங்கரும் எப்படி லிங்க்கு அதை வெளியிடணும், அதுதான் க்ரைம். இது க்ரைம்குள்ளே வராது. சரி, இப்போ நீ பிஜேபிக்கு வேலை பார்க்குறாங்க, இல்லை வந்து ஏடிஎம்கே வேலை பார்க்குறாங்க, டிஎம்கே வேலை பார்க்குறாங்கன்னா அது ஒரு க்ரைம்குள்ளே வராது. திஸ் ஹவ் தே ஆர். இப்படி வேலை பார்த்துட்டு இருக்கிற பல பேர், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து பீத்துறப்போ நடுநிலையாளர்கள் பீத்திக்கிறாங்க. பல சேனல்ஸ் அப்படி தான் இருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி சவுக்கு அந்த ஆஸ்பெக்டில் வந்துடுவான். ஆனால் க்ரைமுன்னு வரப்போ எது க்ரைமாக இருக்க முடியும் அப்படின்னு நீ சொன்ன பில்டப் இங்கே ஃபுல்ஃபில் ஆகலைன்றதை இப்போ பார்க்க வேண்டியதாக இருக்குது மக்களே. அதே மாதிரி ஆதன் வந்து மிகப்பெரிய ட்ரக் பெட்லரு, கஞ்சா சப்ளையே ஆதன் ஓனர் தான் சொல்லி பேசியிருந்தான். அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது, அதெல்லாம் தான் வெளியிடணுன்றதை பார்க்க வேண்டியதாக இருக்குது மக்களே. அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் என்னனால், இதில் வந்து இதெல்லாம் கூட ஒத்துக்கலாம், சரி ஏதோ வந்து இவன் அஜெண்டா ஒர்க் பண்ணுறான், எப்படி வந்து சவுக்கு சங்கர் அஜெண்டாவோ அதே மாதிரி மதன் ரவிச்சந்திரன் அஜெண்டா ஒர்க் பண்ணிட்டுருக்கான், அது டிஎம்கேட்ட பைசா வேண்டான்ற மாதிரி பார்க்க முடியுது. பட் டிஎம்கே பைசா கொடுக்கலன்னு ஒரு தகவல் நம்ம கேள்விப்படுறோம். ஏன்னால் டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணி பேசினா அதை வச்சு பைசா கிளைம் பண்ண நமக்கு தெரில. எனிவேஸ் ஒரு ஆஸ்பெக்ட் நம்ம அப்படி சொன்ன மாதிரி தான் மக்களே, இதை வச்சு பேரம் பேசப்பட்டது உண்மை. இந்த பேரத்தில் இவன் எதிர்பார்க்குறது டிஎம்கே தான் எதிர்பார்த்துட்ருக்கான். ஸோ போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து ஓப்பனாகவே பேசியிருப்பான், ஓட்டு இந்தியா அன்றைக்கி போடுதுன்னு சொல்லியிருப்பான். ஸோ அப்படி பார்க்குறப்போ இவன் டிஎம்கேட்ட பணம் வாங்கிட்டானா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுது. ஆனால் நான் விசாரித்து பார்க்குறப்போ டிஎம்கே பணம் கொடுத்துருக்கிறதுக்கு இதுவரையில் வாய்ப்பில்லைன்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க. ஸோ அப்போ என்னென்னால் டிஎம்கே கிட்ட பணம் வாங்குறதுக்கு கூட இவன் இந்த மாதிரி ஒரு பில்டப்பை கொடுத்துருக்கலாம். ஏன்னால் செந்தில் பாலாஜி ஃபண்ட் பண்ணி தான் ஃபஸ்ட்டு அவன் வந்து மார்ச் ஆரம்பித்து பண்ணிட்டுருந்தான். செந்தில் பாலாஜி டிஎம்கேல மினிஸ்டராக இருந்திருக்கா நமக்கு தெரியும். இப்போ செந்தில் பாலாஜி போனதுக்கப்புறம் இவனுக்கு பல்லுடைஞ்ச பாம்பாயிட்டான். இப்போ அடுத்த திருப்பி டிஎம்கேல ஒரு மினிஸ்டர் இல்லை ஒரு எம்எல்ஏவை பிடிச்சி பணங்கின வாங்குறதுக்கு பிளான் பண்ணிருக்கானா அப்படிங்கிறது பார்க்க வேண்டியது இருந்துச்சு. அந்த அடிப்படையில் பார்க்குறப்ப லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் ஓப்பனாகவே சொல்கிறான் இந்தியா கூட்டணி ஓட்டு போடுங்கன்றான். அப்போது ஹீ இஸ் ப்ரோ டிஎம்கேன்னு தெரியுது.
அப்போ இதெல்லாம் ரிலீஸ் பண்ணால் உங்களுக்கு அதிமுகக்கு அகைன்ஸ்டாக அமையும், இபிஎஸ் அகைன்ஸ்டாக அமையும், உங்கள் எதிர்கட்சியில் வந்து கொஞ்சம் ஓட்டு உடையும், சரி எங்கள் பணம் தான் கேட்குறான்றது ஓப்பனாக சொல்லிட்டாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா. இதுக்கு இதுவரையில் டிஎம்கே பெருசாக அதை பற்றி ஒன்று கண்டிக்கலன்ற ஒரு தகவல் நமக்கு கிடைக்குது மக்கள். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், ரொம்ப ரொம்ப ஹியூமனான விஷயம் பார்த்தீங்கன்னா, எல்லாம் ஓகே மதனு, நீ வந்து இதை பண்ண செஞ்ச எப்படியோ வந்து அந்த ஃபுட்டேஜை வந்து அவன்கிட்டயும் வாங்கிட்டு வந்து போடுற, இதுக்கு நேரட்டிவ் ஒன்று செட் பண்ணுற, இந்த நேரட்டிவ் வந்து நீ கொடுத்த பில்டப்புக்கு ஈக்குவலாக இல்லை, இதெல்லாம் கூட அக்செப்ட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக சொன்னான் பாருங்கள் ஒரு மேட்ரு, அதுதான் மக்கள் அக்செப்டே பண்ணிக்க முடியல. ஜென்ரலாகவே உங்களுக்கு எந்த ஒரு நியூஸாக இருந்தாலும் அந்த நியூஸ்குள்ளே வந்து ஒரு கில்மாவை ஆட் பண்ணி, கில்மாவே இருக்காது, இதெல்லாம் கில்மா அவனே ஆட் பண்ணுவாங்க. ஒரு கில்மாவை ஆட் பண்ணி ஒரு பூசினாப்பில் பூசி அந்த டைட்டில் வந்து அந்த மாதிரி கில்மாஸ்லாம் போட்டு அப்படி ஒரு கில்மா இருக்கிற மாதிரியே பிம்பத்தை ஏற்படுத்தி ஒரு சேனலை வெளியிடுறதும் பத்திரிகையில் போடுறதுலையும் எக்ஸ்பர்ட் யாரும் கேட்டீங்க தமிழ்நாட்டு பத்திரிகை சமூகத்திலே பார்த்தீங்கன்னா நக்கீரன் தான். சிக்கமில் நக்கீரன். நீங்கள் எந்த நியூஸ்லாம் எடுத்துக்கோங்க மக்கள், அந்த நியூஸை கில்மாவை ஆட் பண்ணி வச்சுருப்பான். அது உள்ளே விசாரிச்சு பார்த்தா தெரியும் அந்த கில்மாவே இருக்காது அந்த நியூஸில். அது கம்ப்ளீட் க்ரைம் நியூஸாக இருக்கும். ரொமான்ஸை கலந்து ஒரு செக்ஸை உள்ளே கொண்டு வந்து வச்சுருப்பான். அந்த நக்கீரன் நக்கீரன் கோபாலியை மிந்திட்டான் மதன் சொல்லலாம். ஏன்னா மக்களே ஒரு ஃபுட்டேஜ் காட்டுறான், ஒரு கிளிப்பு. அந்த கிளிப்பில் தேவர் ஜெயந்திக்காக அங்கே உள்ள அந்த மக்கள், அந்த சமூகத்து மக்கள் வந்து லேடிஸ் முக்கியமாக ஏதோ அந்த தாமிரத்தட்டெலாம் எடுத்துகிட்டு போகிறாங்க, நடந்து போயிட்டுருக்காங்க. நடந்து போகிறது அவங்க பேக் நடந்து போயிட்டுருக்கானுங்க. இது அப்படியே வந்து ஷார்ட் வச்சுருக்கானுங்க. அந்த ஷார்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரேமை வந்து 3ஆக பிரிச்சிங்க வச்சுக்கோங்க மக்களே, 3 ஈக்குவலாக பிரிச்சுக்கோங்க. பிரித்தாலுமே சென்டர் ஃப்ரேம்லேயும் கிட்டத்தட்ட ஒரு கால்வாசி தான் அவங்க தலை தெரியும், நடக்கிற லேடிஸ் தலை தெரியும். மீதி முக்கால்வாசி வானம் தான் தெரியுது, அந்த செடிங்க தான் தெரியுது. மேலே பூரா வானம் தெரியுது. கீழே பார்த்தீங்கன்னா அவனோட ஹிப்புக்கு ஷார்ட் தான் இருக்குது. இப்போ இவன் கொடுத்த பில்டப் வச்சு பார்க்குறப்போ ஏதோ ஒரு பெண்ணை வந்து ஸ்டாக் பண்ணி துரத்தி இப்போ வீடியோ எடுத்த மாதிரி அவன் பில்டப் கொடுத்தான். ஆனால் பார்த்தா எந்த பெண்களுடைய ஓப்பனாக சொல்லணுன்னா எந்த பெண்ணின் படக்ஸுன்னு தெரிலங்க. ஷார்ட்டே ஹிப் வரைக்கும் தான் இருக்குது. அந்த ஹிப்பும் பேக்கில் முதுகு தான் தெரியுது. அதுலேயும் வந்து அவங்க க்ளோஸாக தான் போயிட்டுருக்காங்க. யார் இடுப்பும் கூட தெரியல. இதை வந்து ஒரு பில்டப் கொடுத்து பேசினா பாருங்கள், இதுதான் ஏற்றுக்கவே முடியல மக்களே. அது இருக்கிறதே மொக்க நேரட்டிவ் இதுதான் சொல்லலாம். அது ஒன்று பில்டப் கொடுக்காமல் இருக்கணும், இல்லை பில்டப்க்கு ஏற்ற மாதிரி உள்ள கண்டென்ட்டாக இருக்கணும். ரெண்டுமே இல்லாமல் நேரட்டிவில் மட்டுமே நான் கதை சொல்லுவேன், நான் அப்படி மட்டுமே சொல்லி மக்களை வந்து திரும்ப ட்ரை பண்ணும் அப்படின்னு நினச்சினால் யூஆர் ஓவர் பீட்டிங் த நக்கீரன் அப்படின்னு சொல்லலாம். இந்த விஷயத்தில் இது வந்து எடுபடவே இல்லை அப்படின்னு சொல்லலாம் மக்களே. அதாவது சவுக்கு சங்கர் நல்லவன் நம்ம சொல்ல வரல, ஹீ இஸ் டேஞ்சரஸ். இது மட்டும் கிடையாது, பல கம்பெனியில் பணம் வாங்கிட்டு எதிர் கம்பெனியை எதிர்த்து வீடியோ போடக்கூடிய ஆள் சவுக்கு சங்கர் தான். இதெல்லாம் புது ட்ரெண்டு, பழசுதான் வச்சுக்கோங்க. நக்கீரெலாம் ஃபாலோ பண்ணுறாங்க ட்ரெண்டை. இப்போ டிஜிட்டலில் ஃபாலோ பண்ணுறதுல சவுக்கு சங்கர் பண்ணிட்டுருக்காங்க அந்த விஷயத்தை. அது உங்களுக்கு காசா கிராண்ட பணம் வாங்கிட்டு ஜி ஸ்கொயரை பற்றி பேசுவான். பட் ஐ கேன் நாட் சே ஜி ஸ்கொயர் இஸ் த பியூரஸ்ட்டு மகாத்மா கிடையாது. ஜி ஸ்கொயரும் தப்பு பண்ணுறாங்க. இட்ஸ் எ எக்கனாமிக்கல் அஃபென்சஸ் தே ஆர் டூயிங். அதுக்கு அவங்க பே பண்ணுறாங்க. ஐடியில் வந்து அவங்க இது டிஃபிஷன் வச்சுருக்கிறாங்க, அதுக்கு அவங்க பே பண்ணுறாங்க. ஐடி வந்து ரைடு வருது, எல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. பட் இங்கே பணத்தை வாங்கிட்டு இவனை பற்றி பேசுகிறது, இவன் தப்பாக பேசுகிறது, இவன் பண்ணுறதுலாம் சொல்கிறது, அவனை பற்றி பேசாமல் இருக்கிறது அப்படிங்கிற சவுக்கு சங்கர் பண்ணிட்டு தான் இருக்கான்றதுல நோ டவுட். அதே மாதிரி சவுக்கு சங்கருக்கு ஒவ்வொரு காலகட்டங்களையும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்கள்லையும் எந்த கட்சி ஃபன் பண்ணுதோ அந்த கட்சியை பற்றி பேசுவான். இதே இபிஎஸை பற்றி அரிசிகடை அண்ணாச்சி மறுகிறாரு, அவரை பார்த்தா சிஎம் மாதிரி இல்லைன்னு சொன்னவனும் சவுக்கு சங்கர் தான். ஆனால் இது இன்றைக்கி அதே இபிஎஸ்ஸோடைய அதிமுகவை பற்றி பெருமையாகவும் இபிஎஸை பற்றி பெருமையாகவும் பேசிகிட்டு சவுக்கு சங்கர் தான். ஸோ டிஃப்ரென்சஸ் மே டிஃபர். அதாவது நான் அன்றைக்கி சொன்னேங்க, இன்னைக்கு பார்க்குறப்போ ஓகே இவர் வந்து ஹீஸ் ஒர்த்துன்னு தெரியுது அப்படின்னு டிஃப்ரென்சஸ் டிஃபர் ஆகலாம், அது தப்பே இல்லை. யூ கேன் நாட் ஹேவ் ஆல் டைம் சேம் ஒப்பீனியன்ஸ் அபவுட் எவ்ரி திங், அது நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அதுக்கு முட்டு கொடுக்குற விஷயம் இருக்குது பாருங்கள், அது அதீத முட்டு கொடுக்குறப்ப தான் உள்ள விசாரித்து பார்க்குறப்ப தெரியுது இபிஎஸ் தான் ஃபுல்லாக ஃபண்டிங் தெரியுது. வந்து மாதம் எவ்வளவோ சம் லேக்ஸ் கொடுத்துட்றாங்கன்னு கேள்விப்படுற மக்களே. அரௌண்ட் 5ன்றாங்க சில பேர் இல்லைங்க 5லாம் 10 அவனுக்கு, அவன் 7-8 கேட்குறான்றாங்க.
எலெக்ஷன் டைமில் அதிகமாக கொடுக்கறதுக்காக 10 கேட்டிருக்கான்றாங்க மாதம் அப்படி நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்க தான் சரி இந்த அமௌண்ட் மேட்டர்ஸில். பட் ஒரு விஷயம் இஸ் கன்ஃபார்ம், ஹீ இஸ் பீன் பெய்ட் அண்ட் ஸ்பான்சர்ட் பை தி அதிமுக, அது கன்ஃபார்ம். ஸோ அதனை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு இந்த ஆதாரங்கள் மட்டும் வலுவான ஆதாரமாக கிடையாதுன்றதை நம்ம பார்க்கணும். மக்களிடத்தில் இன்னும் சில பேர் வந்து நடுநிலைவாதின்னு சொல்ல நம்பிட்டு இருக்க ஆட்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு இதோட ஸ்ட்ராங்கான ஆதாரம் தேவைப்படுகின்றது. அவங்களுக்கு அன்லெஸ் அண்ட் அன்டில் சில பேருக்கு வந்து சில நபரை பிடிக்கிறப்போ அவங்க பற்றி என்ன தான் நீங்கள் ஆதாரத்தை கொண்டு வந்து கொட்டினாலும் their mind automatically searches for some kind of a loophole to just satisfy and justify. அப்போல்லாம் சவுக்கு இல்லைப்பா, வாய்ப்பே இல்லைப்பா, என் மனசை ஏற்றுக்க மாட்டேங்குதுன்னு சொல்ல மாட்டாங்க. அப்போல்லாம் சவுக்கு இல்லைப்பா அப்படின்னு பேசுவாங்க. இது யூஷுவலான விஷயம்தான் மக்கள் மென்டாலிட்டிக்குள்ளே. அதற்கெல்லாம் இந்த ஆதாரம் பத்தாது அப்படிங்கிறதையும் பார்க்கணும் மக்களே. ஆனால் அதை விட மதன் ரவிச்சந்திரன் கொடுக்கக்கூடிய விஷயங்களும் மதனை நம்புபவர்களுக்கும் அதீத இட்ஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் சவுக் சங்கர் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னால் உள்ளதை உள்ளபடி பேசினா தப்பு இல்லை, ஆனால் உள்ளதுக்கு நேரட்டிவ் செட் பண்ணுறதில்ல அதுவும் தப்பு இல்லை. ஏன்னால் உனக்கு உள்ள மேட்ரு தெரியும், செட்டிங் எ நேரட்டிவ், ஓகே எக்ஸ்பிளைன் பண்ணுற தப்பு இல்லை. ஆனால் இல்லாத ஒன்றை இருக்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுற பார்த்தியா, அதுதான் தப்புன்னு நம்ம சொல்லுவோம் மக்களே. எப்படி சவுக்கு சங்கர் இல்லாத இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணி அவன் நேரட்டிவ் செட் பண்ணி பேசிகிட்டு இருக்கானோ அதை முதலும் பண்ணிகிட்டு இருக்கான். நோ பிக் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் போத் ஆஃப் தம் அப்படிங்கிறது தெரிய வருது மக்களே. என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.